சென்னையில் தமது வீட்டில் பணிபுரியும் 14 வயது சிறுமிக்கு ஊதியம் கொடுக்காமல் அடித்து துன்புறுத்துவதாக நடிகை பானுப்பிரியா மீது ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் வீட்டில் திருடிய நகை பணத்தை திரும்ப கேட்டதால் தங்கள் மீது வீண்பழி சுமத்துவதாக பானுப்பிரியா விளக்கமளித்துள்ளார். தமிழ் சினிமாவில் 80களில் ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் ஆகியோருடன் நடித்து முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வந்தவர் நடிகை பானுப்பிரியா. தமிழ் படங்களில் மட்டுமன்றி தெலுங்கு, மலையாளம் என மற்ற மொழி படங்களிலும் நடித்து பிரபலமானவர். இவர் மீதுதான் ஆந்திராவைச் சேர்ந்த பிரபாவதி என்ற பெண் போலீசில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். பானுப்பிரியாவின் சென்னை வீட்டில் தமது 14 வயது மகள் வேலை செய்து வருவதாகவும் அவருக்கு சம்பளம் கொடுக்காமல் அடிமை போல் நடத்தி பானுப்பிரியா கொடுமைப்படுத்தி வருவதாகவும் பிரபாவதி கூறியுள்ளார். సార్ పాపని దాచేసారండి 3 గంటలు ఇవ్వలేదండి పాపని పంపించలేదు అట్ల పొల్లు అంటించేసారండి ఇక్కడ పాపను కొడేసి వాళ్ళ అమ్మగారు బానుప్రియ గారు అమ్మగారు చేశారు సార్. చేస్తే గోపాలకృష్ణ గారు బ్యాగ్ ఆయన తేవాలండి. అదే ఆ డ్రైవర్ ఉంటాడండి ఆయన. మేము వెళ్ళేటప్పుడు అడ్రస్ తెలియదండి, ఆయనే తీసుకెళ్లాలండి. బ్యాగ్ తెచ్చి లోపడెట్టమ్మా అన్నారు సార్. అంటే దొంగతనం కేసు కింద మిమ్మల్ని బుక్ చేసేద్దాం, మీ పిల్లని కానీ తీసుకెళ్తాను బెదిరించేసి బానుప్రియ గారు అన్నయ్యండి. ஆனால் இந்த பெண் கூறும் புகார்களை நடிகை பானுப்பிரியா மறுத்துள்ளார். வீட்டில் வைத்திருந்த 1.5 லட்சம் பணம், நகை, ஐபேட் மற்றும் கை கடிகாரத்தை சிறுமி திருடிவிட்டதாகவும் அதனை திரும்ப கொடுக்குமாறு வலியுறுத்தியதால் சிறுமியின் தாய் நாடகமாடுவதாகவும் விளக்கமளித்துள்ளார். ஐபேடும் கேமராவும் வாட்சஸும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் கொடுத்தா என் பொண்ணு, நகையும் பணமும் எடுக்கலை நாங்கள் அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவீங்க, உண்மையாக அது கொண்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும், உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு ஊருக்கு போயிட்டு நான் வந்து அது கொடுத்துட்டு என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. போயிட்டு அங்கே போய் யார் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. சாவல்கோட்டா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நகை, பணம் திருடு பற்றி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டாம் என சிறுமியும் அவரது தாயாரும் கண்ணீர் மல்க கூறியதால் தான் அப்போதே தாம் புகார் அளிக்கவில்லை என்றும் பானுப்பிரியா கூறியுள்ளார்.